கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். பெயர் அறியாத ஒருவரின் மரணத்தை குறித்து இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். லேவியராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 10 முதல் 23 வசனங்களில் அந்த நிகழ்வு பதிவாகி இருக்கிறது. பொதுவாக லேவியராகமத்தை பலிகள், பண்டிகைகள், ஒழுங்குகள், சமய சட்டங்கள், சமுதாய சட்டங்கள் பதிவாகி இருக்கிற புத்தகம் என நாம் ஒதுக்கி விடுவோம். ஆனால் அதனுள்ளும் சில நிகழ்வுகள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது இது. ஒரு எகிப்திய ஆணுக்கும் ஒரு இஸ்ராயேல் பெண்ணுக்கும் பிறந்த ஒருவன் கர்த்தரையும் கர்த்தருடைய மக்களையும் இழி சொற்களால் விமர்சித்தான். அவனை என்ன செய்வது என்று அறியாத மக்கள் பிடித்து கட்டி வைத்து மோசேக்காக காத்திருந்தார்கள். மோசே வந்தார், பிரச்சனையை சொன்னார்கள். என்ன தண்டனை கொடுப்பது என்று அவருக்கே தெரியவில்லை. எனவே கர்த்தரிடம் கேட்டார். கர்த்தர் வெளியே அழைத்துச் சென்று கற்களால் அவனை கொல்லும்படி உத்தரவிட்டார். அன்று முதல் இஸ்ராயேலர்களின் தண்டனைக்குரிய மரண தண்டனைக்குரிய முறையாக கல்லெறிதல் மாறிப்போனது. ஸ்தேவான் கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டார் என நாம் அறிவோம். இயேசுவையும் கல்லெறிய அவருடைய எதிரிகள் சில முறை முயன்றார்கள். ஆனால் அவர் கல்லெறிதலில் இருந்து தப்பினார். கல்லெறிதல் என்பது யூத சமய கொல்லும் முறை. சிலுவை என்பது அன்று உலகத்தை ஆண்ட ரோமர்களின் மரண முறை. அவர் யூதர்களுக்காக மாத்திரமல்ல, இஸ்ராயேலர்களுக்காக மாத்திரமல்ல, முழு உலக மக்களுக்காகவும் மரிக்க வேண்டியிருந்ததினால் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். தங்களால் கொல்ல முடியவில்லை என்பதை உணர்ந்த யூதர்கள் அவரை பிடித்து சிலுவையில் அறைந்தார்கள். அவரை அவமானப்படுத்துவதாக அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவரோ மகிமையாய் உயிரோடு எழுந்தார். சரி, இந்த இளைஞனை குறித்து நாம் பார்ப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என சொல்லுகிறது. மிக எளிதாக இன்றைக்கு அவச்சொற்கள், அசிங்க சொற்கள் மனிதர்களுடைய வாயிலிருந்து வருகிறது. யாராவது ஒரு பெரியவர், அனுபவஸ்தர் ஒரு ஆலோசனை சொன்னால், நீங்கள் எல்லாம் ஒழுங்கா, இதையெல்லாம் செய்ததில்லையா என எதிர்கேள்வி கேட்கிறோம். ஒருவேளை அவர்கள் அதை செய்திருந்தாலும் அதனுடைய ஆபத்தை உணர்ந்துதான் நீ செய்யாதே, நன்றாயிரு என ஆலோசனை சொல்லுகிறார்கள். பெரியவர்களின் ஆலோசனையை கேட்கும் ஏற்கும் மனம் நமக்கு வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாய் இருக்கட்டும். இழி சொற்களுக்கு என்றும் நாம் விலகி இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென்.